ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் அழகு 4 நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது குளம், ஏரி, நதி இது எல்லாமே தான். அதனால் இவை அனைத்தும் கரெக்டு. கேள்வி 2, உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள் யார்? உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க தாவரங்கள் தான் உற்பத்தி செய்யுது. 3, உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகிற கழிவு எது அப்படின்னா தேங்காய் ஓடு. கண்ணாடி, அலுமினியம், நெகிழி இதெல்லாம் கிடையாது. உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகிற கழிவு தேங்காய் ஓடு. 4, காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். என்ன சொல்லி அழைக்கலாம்? மாசுபாடு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். 4க்கான பதில் ஆப்ஷன் சி, மாசுபாடு. கேள்வி 5, களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும். களைக்கொல்லிகளின் பயன்பாடு நீர் மாசுபாட்டை உருவாக்கும். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, நீர் மாசுபாடு. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். தாவரங்களை உண்பவர்கள் முதல் நிலை நுகர்வோர்கள் ஆகும். 1க்கான பதில் முதல். 2, வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றது டேஷ் காரணிகள் ஆகும். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை இயற்பியல் காரணிகள் ஆகும். 2க்கான பதில் இயற்பியல். 3, டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். எதன் மூலமாக உருவாக்கலாம்? மறுசுழற்சி அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். 3க்கான பதில் மறுசுழற்சி. கேள்வி 4, நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்கும். நீர் மாசுபாடு மனிதனுக்கு பலவிதமான நோயை உருவாக்கும். 4க்கான பதில் பலவிதமான. 5, 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல் டேஷ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. 3rd ரோமன் சரியா தவற பார்த்துடலாம். 1, கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டு. இது கரெக்டு தான். 2, பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு. 3, மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரினச் சிதைவுக்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இது தவறு. உட்படாதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் உட்பட்ட அப்படின்னு வரணும். 4, அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு அடையும். களைக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தின நில மாசுபாடு தான். இதில் ஒலி மாசுபாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். இது தவறு. அடுத்த ரோமன் பார்த்துடலாம். பொறுத்துக. உயிரினக்கூறுகள் இதுக்கான பதில் விலங்குகள். சாக்கடை கழிவுகள் இதுக்கான பதில் நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள் இதுக்கான பதில் நில மாசுபாடு. அடுத்து பாலைவனம் இதுக்கான பதில் நிலவாழ் சூழ்நிலை. 5, புகை இதுக்கான பதில் காற்று மாசுபாடு. அடுத்து ஆர்டர் வைஸாக எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. முயல், கேரட், கழுகு, பாம்பு. இது எப்படி எழுதுவோம்? கேரட், முயல், கழுகு, பாம்பு. 2வது மனிதன், பூச்சி, ஆல்கா, மீன் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல ஆல்கா வரணும், 2வது பூச்சி வரணும், 3வது மீன் வரணும், 4வது மனிதன் வரணும். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது.